பெரிய அளவுக்கு வாழை சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆண்டு இப்பொழுது ஏற்பட்ட மிகப்பெரிய இந்த இயற்கையின் சீற்றத்தால் ஏற்படுகிற காற்றால் வாழைத்தார் விட்ட நிலையில் இன்னும் அநேகமாக ஒரு மாதத்திலே அந்த வாழைத்தாரை வெட்ட வேண்டிய நிலையில் செவ்வாழையும் அதே போல பூவன் தாரும் பெரிய அளவுக்கு சேதாரமாயிருக்கிறது. அநேகம் முழுமையாக பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்திருக்கிறது. நாங்கள் பார்க்கிற போது அந்த விவசாயிகள் கண்ணீர் வடித்தார்கள். எங்களுக்கே சிரமமாக இருந்தது பார்க்கிற பொழுது. ஆனால் இங்கே சில இடங்களில முற்று இல்லையே என்று சில பேர் கூட கேட்கலாம். முற்று வைப்பதற்கான முறையில இங்க வாய்ப்புகள் இல்லை. இந்த மண் பாகு மணல் சரியாக இருப்பதால் முட்டு சரிந்து விடுகிறது. ஆகவே முட்டு போட்டும் பெரிய அளவுக்கு செலவு செய்து முடியவில்லை. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட அவர்கள் செலவு செய்திருப்பது என்பது ஓராண்டுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அவர்களை விற்பனை செய்தால் 2 லட்சம் ரூபாய்க்கு மேற்கொண்டு கிடைக்கும். இன்றைக்கும் போட்ட மூலதனத்தையும் இழந்து லாபத்தையும் இழந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு ஏக்கருக்கு இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். இன்னும் பெரிய வேதனை என்னவென்றால் சொந்த சாகுபடி என்பது குறைவு. குத்தகை சாகுபடியை வாங்கி 3 வருஷத்துக்கு ஒப்பந்தம் செய்து அந்த 3 வருஷத்துக்கான குத்தகை பணத்தையும் செலுத்திவிட்டு நாம எப்படியாவது எடுத்து இந்த ஆண்டு குத்தகை எடுத்துக்கொள்ளலாம் நம்பிக்கையோடு இருக்கிற போதுதான் இந்த வாழைத்தார்கள் அத்தனையும் முறிந்து மிகப்பெரிய சேதாரத்தை இந்த பகுதியில ஏற்பட்டிருக்கிறது. வேளாண் துறை அமைச்சருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூரில் இருக்கிற அமைச்சர் வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார். நாங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்வது உடனடியாக கள ஆய்வு நடத்த வேண்டும். தோட்டக்கலைத்துறை வேளாண் துறை இணைந்து அரசு உத்தரவை பெற்று கணக்கெடுத்து இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு பாதிப்பை கணக்கிட்டு முழு நிவாரணம் அடைங்கிட வேண்டும். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட அவர்கள் சொல்வது செவ்வாழையாக இருப்பதால் கிலோ 800 ரூபாய்க்கு விற்கலாம். பூவனாக இருந்தால் கிலோ 800 ரூபாய் அல்ல, அது 200 ரூபாய்க்கு விற்கலாம். ஆகவே சராசரியாக பார்த்தால் 500 ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்க வேண்டிய பயிர் என்கிற பார்க்க போது ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் குறைவில்லாமல் நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதோடு நான் கூட கேட்டேனேன் காப்பீடு செய்யவில்லை கேட்கிற பொழுது அந்த காப்பீடு செய்வதற்கான பெருமிய தொகை கூடுதலாக இருப்பதால் அதை செலுத்த முடியவில்லை என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் அரசை கேட்டுக்கொள்வது காப்பு தொகை என்பது பிரிமிய தொகையை குறைந்த பாலிசியாக பிரிமியம் செலுத்துகிற முறையாக மாற்றப்பட வேண்டும். அதையும் பரிசீலிக்க வேண்டும். உடனடியாக கணக்கெடுத்து நிவாரணம் அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு விவசாய சங்கம் எங்களுக்கே உரிய முறையில் போராட்ட களத்தில் இறங்க வேண்டி வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.